கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இந்த நாளில் நான் தியானிக்க வேத வார்த்தை அது சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. சிங்கம் காட்டுக்கே ராஜா, அதனுடைய குட்டிகள் கூட சில நேரத்தில் பட்டினியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையுமே குறைபடாது. ஆண்டவர் நன்மைகளின் நாயகன். ஒரு நன்மையும் நம்ம வாழ்க்கையிலே குறைவுபட விடவே மாட்டார். அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நம்முடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குகிற கர்த்தர் நமக்கு உண்டு. ஆகவே ஆண்டவரே, நீங்கள் குறைவுபடும் பொழுது ஆண்டவரே என்ற குறைவுகளை நீர் அறிந்திருக்கு. ஆண்டவரே, உங்களுடைய நிறைவினால், நம்முடைய மகிமையின் நிறைவினால், ஐஸ்வர்யத்தினால் என் குறைவுகளை நிறைவாக்குங்கன்னு சொல்லி நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. வசனங்களை சொல்லி கேளுங்க. வசனம் இப்படி எழுதியிருக்க, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருக்கும், உண்மை தேடுவதற்கு ஒரு நன்மை குறைபட. இந்த வசனத்தை எழுதி வைத்திருக்கீங்க. இந்த வசனத்தின்படி என் குறைவுகளை நிறைவாக்குங்கன்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை உங்களுக்கு செய்வேன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் நோக்கி நீங்கள் கேட்பீங்களா? ஆண்டவரே எனக்கு தாரும், என் தேவைகளை சொல்லி நம்முடைய தேவை என்னவென்று அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பரமபிதா, அவர் பரமபிதா, பிழை பூற்றுகிறவர், போஷிக்கிறவர், உடுத்து வைக்கிறவர். அவரை நோக்கி கூப்பிடுங்க, அவரிடத்துல கேளுங்கள், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மகிமையிலே நிறைவாக்குவார். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.